ஹாய் மக்களே, நம்ம என்ன இப்போ காட்ட போகிறோம் அப்படின்னா, அங்கே ஒருத்தர் மறைஞ்சு உட்காந்துருக்காரு, தெரியுதா பாருங்கள். எல்லோரும் விரட்டிகிட்டு இருக்காங்க போ சொல்லி. ஆனால் அவங்க போக மாட்டேன்னு அப்புறம் எட்டி பார்க்குறான் பாருங்கள். தெரியுதா யாருன்னு? அங்கே பாருங்கள், என்னோடய வீட்டுக்காரர் வந்து பிஸ்கெட் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு. ஆனால் அவன் எட்டி பார்த்துட்ருக்கான், வரமாட்டான். தெரியுதா பாருங்கள். என்னென்னு தெளிவாக தெரியலங்க, வரட்டும். வரட்டும். இன்றைக்கி அவனை வெளில வர வச்சு அவனுக்கு பிஸ்கெட் கொடுக்க முடியுதா இல்லை என்ன கோலம் பண்ண போகிறான்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் பயந்தாங்க. ஆக்சுவலாக நான் யாரை காட்டுறேன்னா அனுமாரை காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அவன் மறைஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த ஒரு சீத்தாப்பழம் மரத்துக்கு முன்னாடி. சீத்தாப்பழம் செடி அங்கே மறைஞ்சிருக்கான், ஓட்டு மேலே உட்காந்துருக்கான். அங்கே பாருங்கள், விரட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இன்னொருத்தர் அது தூரத்தில் உட்காந்துட்டு பப்பாளி மரம் இலையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது உங்களுக்கு எந்தளவுக்கு கவராக இருக்குன்னு எனக்கு தெரியல, கேமராவில் கவராக இருக்கான்ட்டு. இவன் இங்கே மறைஞ்சிருக்கான். அது பாருங்கள், ஏதோ பண்ணுறான். தெரியுதா? அஃப்கோர்ஸாக கண்டிப்பாக தெரியும். இவன் தெரியுறான், அவன் தெரியல. ஐயோ, என்ன இவ்வளோ மங்கியாக இருக்குது, பயமாக இருக்குது. இது என்ன புது பிரச்சனையாக இருக்கே? வீட்டை சுற்றி மங்கிங்களோட தான் இருக்கணுமா? அப்போ நீ கேட்டால் உன்னது இப்போ காட்டில் தள்ளிடுற கூட நினச்சேன், இருந்தால் நல்லா இருக்குமே. நீ எதை நினைக்கணும்னு விவசாயம் இல்லை. குட்டியை காணும் ஒன்று. குட்டி வேணுமா உனக்கு? குட்டி நீ கூப்பிட்டே இப்போ அது வரப்போகுது. என்ன நடக்குமோ? ஐயோ, எனக்கு பயமாக டாடி விட்டுட்டு ஓடி போய்டுவேன் நான். ஒன்று வருது, மேலே ஒன்று வருது. ஐயோ வருது டாடி, எல்லாம் சேர்ந்துக்கிட்டா என்ன டாடி பண்ணுவா? ஐயோ தாவி வருது. தாவி வருது. இவனுக்கு சீரியஸாக இல்லை கொஞ்சம் கூட. இங்கே பாருங்கள். ஐயோ கர்த்தாவே சோத்திரம் தகப்பனே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இவன் பண்ணுறதெல்லாம். அவங்க பாருங்கள், வாங்கி வாயில் கையில் வச்சுக்கிது பிஸ்கெட்டு. ஆக்சுவலி பப்பிக்கு வாங்கிட்டு வந்தோம் நாங்கள், இங்கே இருக்கிற பப்பிக்கு. இவன் பண்ணுறத பாருங்கள், பிஸ்கெட் எடுத்து இப்படி கொடுத்துட்ருக்காங்க. பிஸ்கெட் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, அங்கே ஒரு 3 மங்கி பார்த்தேன் நான். ஸோ எல்லா மங்கியும் சேர்ந்து ஒரு அமக்கலம் பண்ணுமே. பயமாக இருக்குது எனக்கு. நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் மங்கி இவ்வளோ க்ளோஸாக பார்க்க பயம் இல்லைன்னு? வீட்டில் வளர்க்குற மங்கியாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை ஆக்சுவலாக. ஐயோ, இவனுக்கு தைரியம் அதிகங்க. அங்கே ஒரு 3 மங்கி இருக்குங்க, எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. ஐயோ, என்ன நடக்க போதோ? வண்டி சாவியெல்லாம் உருவிக்கிட்டு துரத்த போதா என்னன்னு தெரியலங்க. ஆனால் தலைக்கு தில் அதிகம் மறுபடியும். ஐயோ, அடுத்த மங்கி கொடுக்குறோம். இல்லை அதுக்கு தான் கொடுக்குறோம். அது இன்னும் வரல. அங்கே 2 இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா? இன்னொன்று உட்காந்துருக்கு, அங்கே ஒன்று உட்காந்துருக்கு. அதை பாருங்க, அந்த காம்பவுண்டு மேலே தெரியுதா ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயங்க மங்கி பார்த்தா. இங்கே பாருங்க, இதை பண்ணுது, டப்பாவை தூக்கி வச்சுட்டு இதை பண்ணுது. பால் டப்பாவா அது, ஏதோ டப்பா அது. ஆக்சுவலி அந்த டப்பா எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணுது அது. அங்கே ஒன்று பப்பாளி மரத்தோட இலையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே இவன் பிஸ்கெட் கொடுத்துட்ருக்கான், இதுக்கு இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கான். இவன் கையில் ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வச்சுருக்கான். ஆக்சுவலி இங்கே பப்பீஸ்க்கு கொடுக்கறதுக்கு வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க மங்கி. அவ்வளோ பிடிக்கும் மங்கி குட்டி வளர்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் சீரியஸாக என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். நான் இங்கே வரும்போதெல்லாம் அங்கே மங்கி பார்த்தேன் நான் நம்பவே மாட்டேன் நான். ஐயோ வாங்குது. ஐயோ, அது கண்ணை பார்த்தீங்களா? அம்மாடியோ, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே மங்கி எப்படி நான் பார்த்துருக்கேன்னா, கோவிலில் நம்ம நடந்து போகும்போது 2 சைடும் வாசலில் உட்காந்துருக்கோம். கையில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு நம்ம பேகெல்லாம் பிடுங்கி போட்டுருவோம்ல, அந்த மாதிரி மங்கீஸை பார்த்து எனக்கு அது ரொம்ப பயங்க. நான் கிட்ட கூட போக மாட்டேன், எனக்கு ரொம்ப பயம். ஸோ ஆனால் இவன் பாருங்கள், இன்னும் வேறு கமான் கூப்பிட்டு இருக்கான். அதை பார்க்க இன்னும் பயமாக இருக்குது எனக்கு. என்னமோ நடக்க போகுது. சதீஷ் இன்னைக்கு நீ காலியாக போகிற டாடி, பேண்ட்டை உருவ போது பார்த்துக்கிட்டு. அதான் நடக்க போதா என்னன்னு தெரியல. சீரியஸாக சொல்கிறேன், இதெல்லாம் நியாயம் இல்லைடா. வந்துடுறா இந்த பக்கம், போதண்டா கொடுத்தது, வந்துடுறா, என் பேச்சை கேளுறா. ஏ டாடி வந்துடுடா, அது கொடுத்துட்டு இதுக்கே கொடுத்துட்டு வந்துடுற எல்லாத்தையும். அதுக்கு எல்லாம் சேர்ந்து 3 ஒன்று எதாவது பண்ண என்னடா பண்ணுவேன்? நான் ஓடிடுவேன். சீரியஸாக நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், எனக்கு பயம் இதை பார்த்தாலே. என் பேச்சு கேட்க மாட்டேன்ல. ஐயோ, எனக்கு இது தூரமாக பார்க்கவே வயிற்ற கலக்குது. எனக்கு எந்த பக்கம் ஓட போகிறது தெரியல, எனக்கு அப்படி இருக்குது எனக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மங்கி பார்த்தா உங்களுக்கு பயமே இல்லையா?
இல்லை இல்லைங்க இது ரொம்ப சாஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக பார்த்துருக்கீங்களா, இல்லை இவ்வளோ க்ளோஸாக நீங்கள் அதுக்கிட்ட பழகுவீங்களா சொல்லுங்கள். இவனுக்கு அது என்னமோ தெரியாது, மங்கி நான் உயிருங்க. டெய்லியுமே மங்கி வீடியோஸ் பார்ப்பான் இவன், அவ்வளோ உயிர்னு பார்த்துக்கலாம். என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான் மங்கி வந்து வளர்க்கணுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லா பிஸ்கெட்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான் இவ்வளோ க்ளோஸாக. ஆனால் கொஞ்சம் டேஞ்சர் தாங்க, நான் அப்படி நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஐயோ கம்மான்னு கூப்பிட்றானே, அவன் கூப்பிட என் வயிற்றில் புளியை கரைக்குது. அப்புறம் ரெண்டு உட்காந்துருக்கு தெரியுதா, அது அப்புறம் இலையெல்லாம் பிடிச்சி உழைச்சி. ஐயோ வருது அச்சோ. குட்டி டாடியோ இந்த பக்கம் இருக்கிறது, ஆனால் ரொம்ப குட்டி இல்லை, பட் ஸ்டில் குட்டி. ஐயோ டாடி அதில் இருக்க பூவு இலை எல்லாத்தையும் பறித்து சாப்பிடுது டாடி. சீத்தாப்பழம் பூவெல்லாம் குட்டி தானே. பாருங்க உட்காந்துருக்கு. சீத்தாப்பழத்தோட செடியில் இருக்க குட்டி குட்டி பூவெலாம் இருக்குது, அந்த பூவை எல்லாத்தையும் பறித்து சாப்பிடுதுங்க. பாருங்க செடி எல்லாத்தையும் மொட்டை அடிக்குது, எவ்வளோ கஷ்டமா. ஐயோ கூப்பிடுமாவா, உனக்கு என்னமோ ஆயிடுச்சு டாடி, சீரியஸாக சொல்லிட்டேன். என்னமோ உனக்கு நேரம் சரியில்லை, அதனால தான் இப்போ நீ அதுங்கள்ட்ட சண்டைக்கு கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். ஹாயா, என்னமோ நடக்க போகிறது தெரிகிறது, ஆனால் என்னவென்று தான் எனக்கு தெரியவில்லை. அங்கே பாருங்கள் அதை அவங்களுடைய டாய்லெட்டுக்கு போகிற அந்த பைப் இருக்குது பாருங்கள், அதை போட்டு உலுக்கி ஆட்டி பிடுங்குது. ஓடி போயிட்டான், ஒருத்தன் ஓடிட்டான், இன்னும் ஒருத்தன் உட்காந்துருக்காங்க, அவனும் போயிட்டான். போல உட்காந்து பார்த்துட்ருக்கான். போயிட்டான். இப்போ இங்கே பெருசாக ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். ஐயோ வரானான்னு தெரியலையே. சரி இவனுக்கு பிஸ்கெட் கொடுத்துரு டாடி எல்லாத்தையும். தொட்டா பராண்டுவானா. ஐயோ மேலேருந்து வராங்க, 2 பேர் வராங்க. இங்கே பாருங்க அடிச்சுக்கிறத பாருங்க. ஐயோ தாவிடுமோ என்னன்னு தெரியல. கடவுளை சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு என்னமோ இவங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்தா ஹல்க்கு மாதிரி தெரியுதுங்க. ஏதோ ஒரு குட்டி மங்கி மாதிரி தெரியல, எனக்கு அவ்வளோ பயம் சொல்லிட்டு அங்கேயே பக்கத்தில் இருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதோ ஒருத்தன் நிற்கிறானே, இவனால தான் நான் இங்கே இருக்கேன், இல்லாட்டி நான் போயிட்டுருப்பேன் நேரத்துக்கு. சும்மா மங்கியை வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். இங்கே பாருங்கள் பிஸ்கெட்டை வாங்கியில் வச்சுக்கிட்டு கையை வச்சு அம்மிக்கி பிடிச்சிட்டு பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்ருக்கான். ஏன்ட்டா அன்றைக்கி சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தப்போ இங்கே மங்கி இருக்குன்னு. நான் தான் நம்பவே இல்லை, சீரியஸாக எப்படி வரும்னு. இங்கே பக்கத்தில் மலை, இது தெரியுதுங்களான்னு தெரியல. இது ஸோ மலை இந்த சைடு ஃபுல்லுமாவே. அதனால் ஆக்சுவலாக அந்த குட்டி மலையிலேருந்து அந்த மங்கீஸ் வந்திருக்கோம். அந்த குட்டி இந்த பாருங்க சிரிக்கிறத பாருங்கள். தலைவருக்கு ஒரே ஹாப்பி. பிடிச்சி விடும், அப்படியே ஒரு கதற விடணும். அதோட நீ ஜென்மத்துக்கு நீ மங்கி பற்றி நீ பேச மாட்டேடியானா. என்னது என்ன சொல்லுங்க. அன்பான ஜீவன் தான். ரோட்டு வரவங்களை கோயிலில் பார்த்துருக்கியா போட்டு அவங்க சிலுமிஷம் பண்ணல, இதுதான் சரசம் பண்ணுது. அவங்க கிட்ட போயிட்டு கையில் இருக்க இதெல்லாம் பிடுங்கி போட்டு ஃபோனெல்லாம் பிடுங்கி கீழே தள்ளி எல்லாம் ஐயோ இங்கே பாருங்க. ஐயோப்பா என்ன ஓட்டம் ஓடுது. இது உட்காந்து பார்க்குது, மேலே பார்க்குது அவங்கள தான். ஓய் குட்டிக்கண்ணா ஓய், எனக்கும் ஆசை தான், பட் ஆனால் இதை பார்த்தா பயமாக இருக்குது. ஒரு நாள் ஒரு பூனை பொந்தில் போய் பூனைக்குட்டி போட்டதை தொட்டு போய் ஒரே மார்க்கு போட்டுடுச்சு. ஒரு பூனையே மார்க் போட்டது, இதை போய் தொட போனால் இது எங்கே மார்க் போடுமோ. டாடிமா இது ஆக்சுவலாக கடிக்குமா புரண்டுமா? டாகை விட மோசம் இல்லையா? ஐயோ என்ன கேட்டால் டாகே இது கடிப்பட்டுருக்கா? எப்படி சொல்கிற? ஓஹோ ஆமாம் 3 கால் தான் இருக்குது இல்லை. கிட்ட போய் எடுத்தா என்ன பண்ணும்? இதை பொடி. ஓ காட், இங்கே பாருங்கள் தொங்கிட்டுருக்கு. ஐயோ இதுங்க தொங்குறதெல்லாம் பார்த்தா ஒயரெல்லாம் கடிச்சு போட்டுரும் போல இருக்குது. இதை பாருங்கள், கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக எடுக்கலான்னு பார்த்தேன். இங்கே பாருங்கள் தெரியுதா? ஐயோ எம்மாடியோ எப்படி தாவுது பாருங்க. ஒரே ஒரு பூ இருந்துடாடி, சீத்தாப்பழம் பூ, அதை பறிக்கிறதுக்காக மேலேருந்து தாவுதுடாடி. அது
டாடி அதை பாரு டாடி, ஸ்டைலாக உட்காந்துருக்கு அமிதாப் மாமா. இவர் தான் இருக்கல கெத்தாக உட்காந்துருக்காரு. டாடி உன்னை தான் டாடி பார்க்குது, அது நீ தான் வந்து மகாபிரபுவான் டாடி. அதுக்கு சாப்பாடு கொடுத்த மகாபிரபுவே வாழ்க, நீங்கள் வாழ்க, உங்கள் கூட வாழ்க வாழ்த்துக்கிட்டு இருக்கு டாடி. உன்னை பார்த்து பார்த்து சாப்பிடுது டாடி அது. ஐயையோ 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 ஐயையோ, பகீர் பகீர்னு இருக்கே, தொங்குது தொங்குது. இங்கே பாருங்கள், வீட்டு கேபிள் டிவி வரலன்னா எப்படி வரும்? இங்கே பாருங்கள், அந்தரை கட்டி அடித்தா எப்படி வரும் வீட்டில் கேபிள்? அப்பா சண்டை பயங்கரமாக இருக்குது. இவன் அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கான். இவன் தான் நல்ல பையன். ஹோய் டாட்டா டாட்டா வரட்டா. ஒய் குட்டி, ஹோய் டாடி பேசலாம், அவன்கிட்ட பாய் சொல்லு. இவ்வளோ தூரம் பிஸ்கெட்லாம் கொடுத்தா பாய் சொல்லாமல் போகிறேன். பாய் பாய். இங்கே பாருங்க அடிச்சுக்கிட்டு மாயிருக்க கே ஓடுது ஓடுது ஓடுது. ஐயோம்மா டாடி, இங்கிட்ட குட்டி நினைக்கிறேன் டாடி. அது டாடி பிஸ்கெட் இருக்கா டாடி? ஐயோ அம்மா என்ன கோத்து விட்றானே இதில். கொடுக்க போறியா? டக்குன்னு பிரிச்சு கொடு டாடி, வந்து கையை பிடிக்கிற போகுது டாடி. டாடி சீரிய கொஞ்சம் வேகமாக செய்ய. அதெல்லாம் பிடிக்காது, பயமாக இருக்குல்ல. பாருங்க வருது வருது, கீழே போட்டு அது சண்டை போடுதோ இல்லை வாயில் எடுத்துகிட்டு போகுது. பாய் ஓய் தங்கா தங்கா குட்டி. அதை வச்சு இது குட்டி போல இருக்குடி, நடுவில் உட்காந்து சாப்பிட்றதுல. இதோட குட்டியாக இருக்குமா தெரிலல. இது ஆம்பளை, இது மூணுமே ஆண் தான். ஆனால் இப்போ இவங்க ஃபதர் இருக்காங்க. மதர் ஒரு ஃபேமிலி. ஓஹோ, ஃபதர் அங்கே இருக்காங்களா? அப்போ மதர் அங்கே இருக்காங்க, ஃபதர் இங்கே இருக்காங்க. யாருக்குமா பசி இல்லாமல் இருக்குமாம்மா? இங்கே பாருங்க உட்காந்து சாப்பிடுது நடுவில், தெரியும்னு நினைக்கிறேன் குட்டி. இந்த அழகாக க்யூட்டாக வாங்கிக்குது. பா 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 இந்தா இந்தா பா, இங்கேருந்து வாங்கிக்க. ஓடியா 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 ஓடியா. வாங்க வாங்க வாங்க, இங்கேருந்து வாங்கிக்க வாங்க. தங்கம் வாங்கிக்கடா வாங்கடா. பா ஓய் வந்து வாங்கிக்க, வாங்கி மம்மு வாங்கிக்க. ஓடியா ஓடியா. போயிட்டான், வருவான் இரு. போயிட்டான். இங்கே வாடா, பிஸ்கெட் வாங்கிக்கடா. அவனுக்கு பயமாக இருக்கான் இங்கே வர. ஐ திங்க் இவன் இருக்கிறதால. டாடி இங்கே ஒரு டாடி பார்க்குறான், இவன் பார்க்குறான். டாடி அது தும்பிடுச்சான் டாடி, மூக்கை துடைக்குது டாடி. தும்பிட்டான்னு துடைக்குது டாடி. அதுக்கும் 90% பொருத்தம். எனக்கு தெரிஞ்சு டாடி உனக்கும் அதுக்கு 99% பொருத்தம் நினைக்கிறேன் டாடி. ஏன் சொல்லு, எப்போ பார்த்தாலும் நீ தானே மங்கி விடியாவே பார்த்துக்கிட்டு இருப்ப. 24 மணி நேரம் பார்க்க சொன்னா கூட விடிய 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 பார்த்துட்டு இருப்பேன். ஐயோ குச்சிடுச்சே, எப்படி வரப்போகுதுன்னு தெரியலையே, பயமாக இருக்கே எனக்கு. வேறு இதை பார்த்தாலே பகீர் பகீர்னு இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நான் புரண்டி சண்டை ஐயோ வருது டாடி. அப்படி பார்த்ததால ஓஎம்ஜி என்கிட்ட வருது. ஐயோ எங்கிட்ட வருது. ஐயோ டாடி என்னமோ நடக்க போகுது டாடி. பிஸ்கெட்டை போட்டு வந்துரு டாடிம்மா. டாடி ப்ளீஸ் வந்துரு. அவங்களுக்குள்ள அடிச்சுன்னு உன்னே தான் ஒரு வழி பண்ணுற போகிறாங்க. வந்துரு வா டாடிம்மா, போகலாம் வா, போதும் வா. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. டாடி என்னமோ நடக்க போகுது டாடி. பிஸ்கெட்டை போட்டு வந்துரு டாடிம்மா. டாடி ப்ளீஸ் வந்துரு. அவங்களுக்குள்ள அடிச்சுன்னு உன்னே தான் ஒரு வழி பண்ணுற போகிறாங்க. வந்துரு வா டாடிம்மா, போகலாம் வா, போதும் வா. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து.
நேரில் டாடி நீ ரொம்ப மோசம் டாடி. உன்னை ஏதாவது போகிறேன்னாலும் பரவாயில்ல, நீ அது கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன்? என்னை ஏன் கோத்து விட பார்க்குறேன்? நைஸாக அது உன் பக்கம் வரணும், என் பக்கம் திரும்பிச்சுன்னா பயமாக இருக்கும்ல. நீ தான் மூல காரணம். அதுங்க போடணும், பிஸ்கட் போட்டு வானா, நீ அது பக்கத்துலேயே நின்று இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆசை தான், கொடுத்தா அப்படியே ஓடிடுமே, என்ன பண்ணுறது? கொடுத்தா அப்படியே ஓடிடுமா? டாடி அது புறாண்டுன்னா என்ன பண்ணுவேன்? திருப்பி திருப்பி இப்படியே சொல்லிட்டு இருக்க, புறாண்டாத புறாண்டாத. அது முழுங்கவே இல்லை டாடி, எல்லாத்தையும் மென்று வாயில் வச்சிருக்கு டாடி. அப்போ சாப்பிடும். பசிக்கிறப்ப சாப்பிடுமா? இதெல்லாம் சைடு வச்சிருக்கு எல்லாமே. அது எங்க டாடி? இன்னொன்று போயிடுச்சா? அது இல்லை, குட்டியில் இன்னொன்று. வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. குட்டி வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு, கிட்ட வந்துருக்கு, உட்காந்துருக்கு. எவ்வளோ வாங்கி வச்சிருக்கு பாருங்க, கையிலே வாயிலே. ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி சாப்பிடுது பாருங்க அது. பாருங்க சாப்பிட்றது பாருங்க, ஒரே வாயில் மொத்த பிஸ்கெட்டு பாதி பாக்கெட் அப்படியே எடுத்து அமுக்குது வாயில். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஐயோ 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 ஓடிட்டு